தமிழ்நாட்டில் களை கட்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா. சென்னை, மதுரை, தூத்துக்குடி என தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. தூத்துக்குடியில் ஆடல் பாடலுடன் கிறிஸ்துமஸை கொண்டாடிய இளைஞர்கள். ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அனைவரையும் கவர்ந்த பிரம்மாண்டமான சாண்டா கிளாஸ். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் தேவாலயத்திற்கு வெளியே நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். டிஜே நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குத்தாட்டம் போட்டு குதூகலம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மின் அலங்காரங்களால் ஜொலித்த தேவாலயங்கள். இரவில் விழுந்த மதுரை செயின்ட் மேரிஸ் பேராலயத்தின் ட்ரோன் காட்சி. இந்தியா முழுவதும் தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற கூட்டு திருப்பலி. கேரளா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், அசாம் என நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வழிபாடு. கோவாவில் தேவாலய சிறப்பு பிரார்த்தனைகள் சுலாகிக்க வைத்த பாடல்கள். மேற்கு வங்கம் சிலிகுரியிலும் சிலிர்க்க வைத்த கியார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்பு. திருப்பலிக்கு பின் பாதிரியாரிடம் ஆசி பெற்ற மம்தா பானர்ஜி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டுள்ள அன்பு, கருணை, மன்னிப்பு, இணக்கமான இரக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான உறுதியை வலுப்படுத்தட்டும். ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. கிறிஸ்துமஸ் நன்னாளில் சகோதரத்துவம், மகிழ்ச்சி, நல்லிணக்கத்தை அனைவருக்கும் வாரி வழங்குவோம். எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, வைகோ, ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, சமாதானம் நிலைத்து நீடித்திருக்கட்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. சுரங்கம் அமைக்கும் இடத்தை மறு ஆய்வு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் ஏலம் தொடங்கிய போது கூட தமிழகம் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. தமிழ்நாடு அரசு மீது மத்திய அரசு குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலன் கண்முன்னே காதலிக்கு பாலியல் வன்கொடுமை. காதலனை தாக்கிவிட்டு அத்துமீறலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை சைதாப்பேட்டை ஆடுதொட்டி மேம்பாலத்தில் விபத்து. அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் தடுப்புச் சுவரில் மோதியதில் இளைஞர் உயிரிழப்பு. திரையரங்கு பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. ஏசி அல்லாத திரையரங்குகளில் 2 ரூபாயில் இருந்து 3 ரூபாயாகவும்,
ஏசி திரையரங்குகளுக்கு 4 ரூபாயில் இருந்து 6 ரூபாயாகவும் உயர்வு. திரையரங்கு பராமரிப்பு கட்டண உயர்வால் டிக்கெட் கட்டணம் உயர வாய்ப்பு. கூடுதல் கட்டணம் எவ்வளவு என்பது குறித்து திரையரங்குகள் உரிமையாளர்கள் இன்று அறிவிக்க வாய்ப்பு. கோவையில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்த நாகராஜ் என்பவரின் வீட்டில் இருந்து 2.25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். போலீசார் சோதனையில் 2 லட்சம் ரூபாய் அளவிற்கு பழைய செல்லாத நோட்டுகளும் கண்டுபிடிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சினிமாவை மிஞ்சிய கார் சேசிங் சம்பவம். போலீசாருக்கு போக்கு காட்டி வனப்பகுதிக்குள் தப்பி ஓடிய கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. கேரளா, பீகார் உள்ளிட்ட 5 மாநில ஆளுநர்களை மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. கேரள மாநில ஆளுநராக செயல்பட்டு வந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் மாநில ஆளுநராக நியமனம். பீகார் மாநில ஆளுநராக செயல்பட்டு வந்த ராஜேஷ் விஸ்வநாத் அர்லேக்கர் கேரள மாநிலத்திற்கு மாற்றம். ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸின் ராஜினாமாவை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மிசோரம் மாநில ஆளுநராக செயல்பட்டு வந்த ஹரிபாபு கம்பம்பதி ஒடிசா ஆளுநராக நியமனம். முன்னாள் மத்திய அமைச்சர் விஜய்குமார் சிங் மிசோரம் மாநில ஆளுநராக நியமனம். முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா மணிப்பூர் ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ராணுவ வீரர்களை ஏற்றிக் கொண்டு சென்ற வாகனம் 350 அடி ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்து. 5 வீரர்கள் உயிரிழப்பு, படுகாயங்களுடன் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3.5 வயது சிறுமியை மீட்கும் பணி மும்முரம். பக்கவாட்டில் துளையிட்டு 48 மணி நேரத்திற்கு மேலாக மீட்க போராடும் மீட்பு படையினர். டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். 9 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்த வெப்பத்தால் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்த மக்கள். தலைநகர் டெல்லியில் உயிரை உறைய வைக்கும் குளிர். சாலையோரம் வசிக்கும் மக்கள் ஜமா மஸ்ஜித் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட இரவு தங்கும் விடுதியில் தங்க வைப்பு. குளிரை சமாளிக்க நெருப்பு மூட்டுவதால் டெல்லியில் தொடர்ந்து மோசமடையும் காற்றின் தரம். மிகவும் மோசமான நிலையை எட்டியதாக காற்று தர குறியீட்டு மையம் தகவல். நாட்டின் 78வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லி கடமை பாதையில் பாதுகாப்பு படையினர் ஒத்திகை. கொட்டும் பணியில் அணிவகுத்து சென்ற முப்படை வீரர்கள். ஜம்மு காஷ்மீரின் தோடா பகுதியில் பனிமழை. கண்ணுக்கு விருந்தளிக்கும் பனிமழையை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு. காடும் இடமெங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல் பனிக்கட்டிகளின் ரம்யமான காட்சிகள்.
சிம்லாவில் உள்ள ஜக்கு கோயிலை சூழ்ந்த பனிமழை. கொட்டும் பனியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் மேலும் ஒரு படி கிணறு கண்டுபிடிப்பு. மசூதியில் பல்வேறு கட்டங்களாக அகழாய்வு நடைபெற்று வரும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். 15 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் அச்சம். துருக்கி நாட்டின் பிலிகிசன் மாகாணத்தில் வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. 12 பேர் உயிரிழந்த சோகம், 3 பேர் படுகாயம். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி தொடரை கைப்பற்றிய இந்தியா. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். கேல் ரத்னா விருதுக்கான இறுதிப் பட்டியலில் துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பாக்கர் பெயர் சேர்ப்பு. விருதிற்கு விண்ணப்பிக்கவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பெயர் சேர்க்கப்பட்டது. பதினோராவது ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தி யூபி யோதாஸ் அணி வெற்றி. பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிரான ஆட்டத்தில் 9 புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது யூ மும்பா. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யாவின் 44வது திரைப்படம். படத்தின் டைட்டில் டீசர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது.